அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வலாலிஹி வஸ்ஹாபி அஜ்மாயின் அம்மாபாத். அவுஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி இஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். ரப்பி ஸித்னி இல்மன் நாஃபியா ரப்பி ஹப்லி ஹுக்மா. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் என் உரையை ஆரம்பிக்கின்றேன். மறை கூறும் மார்க்கம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, என்னுடைய இதய காணிக்கை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. மறை கூறும் மார்க்கம் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக சூரா அல் ஃபாத்திஹா திருமறை திருக்குரானுடைய முதல் அத்தியாயத்தை பற்றி அறிந்தோம். அதில் அல்லாஹ்வுடைய பெருமையை பற்றியும் அல்லாஹ்வுடைய புகழை பற்றியும் அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை பற்றியும் முதல் 3 வசனங்கள் நமக்கு விளக்கம் அளித்தன. அந்த அல்லாஹ்வுடைய பெயர், அல்லாஹ்வுடைய புகழ், அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கை உடையவர்களாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய தன்மையை பற்றி, அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய தன்மை என்ன என்று அறிந்து கொள்வது என்பது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. அதன் கேள்வியுடைய பதிலாக திருமறை திருக்குரானுடைய 112வது அத்தியாயம் நமக்கு விளக்கம் அளிக்கின்றது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹு அல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். மிக அழகான நமக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய திருமறையினுடைய 112வது அத்தியாயம் சூரா அல் இஹ்லாஸ் என்று அறியப்படுகின்றது. இஹ்லாஸ் என்றால் இதயத்தோடு இருக்கக்கூடிய, ஒட்டி உறவாடக்கூடிய இறையச்சத்தை பற்றி சொல்லக்கூடிய அத்தியாயம். இந்த அத்தியாயத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், திருமறை திருக்குரானுக்கு இருக்கக்கூடிய 114 அத்தியாயங்கள், அதனுடைய பெயர்கள், அதனுடைய தன்மைகள், அதனுடைய ஒரு பேர் உச்சரிப்பு அது திருமறையினுடைய அந்த அத்தியாயத்தில் இடம்பெற்றிருக்கும். சூரா அல் ஃபாத்திஹா என்கிற அந்த முதல் அத்தியாயம், ஃபாத்திஹா என்கிற பெயர் அந்த சூராவில் இருக்காது, அந்த அத்தியாயத்தில் இருக்காது. அதே போல் சூரா அல் இஹ்லாஸ், இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அந்த அத்தியாயத்தில் ஒரு முறையும் சொல்லப்படாது. சொல்லாமல் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அர்த்தத்தை விளக்கக்கூடியதை இந்த அத்தியாயத்துடைய பெயர் தாங்கி கொண்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அதிகமாக விரும்பி வலியுறுத்தி இறைவனுடைய பெருமையை விளக்கக்கூடிய இந்த அத்தியாயத்தை அவர்கள் அடிக்கடி ஓதக்கூடிய பழக்கம் உடையவர்களாக இருந்தார்கள். அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நபிகள் நாயகத்துடைய அருமை மனைவியார், ஒரு முறை வந்து சொல்கிறாங்க, யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு தூதர் உங்களுடைய நண்பர் மஸ்ஜிது குபா என்று சொல்லக்கூடிய மதீனா முனவராவில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய முசல்லிக்கள், தொழுகையாளர்களை தொழ வைக்கும் பொழுது ஒவ்வொரு ரக்காத்திலும் இந்த அத்தியாயத்தை ஓதக்கூடிய பழக்கமுடையவராக இருக்கின்றார் என்று கேள்விப்படுகின்றோம். அது என்ன காரணம் என்று கேட்கின்றாங்க. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கிறாங்க, அந்த தோழரை அழைத்து கொண்டு வாங்க, அவரிடமே நாம் கேட்போம். அப்போ அந்த தோழர் வரவழைக்கப்படுறாரு. அவரிடம் கேட்கப்படுகின்றது, நீங்கள் ஏன் ஒவ்வொரு தொழுகையினுடைய ஒவ்வொரு ரக்காத்திலும் சூரா ஃபாத்திஹாவுக்கு பிறகு இந்த அத்தியாயத்தை ஓதுகின்றீர்கள் என்று கேட்டபொழுது அந்த தூதர் சொல்கின்றார், அந்த தோழர் சொல்கின்றார், யா ரசூலல்லாஹ், நான் இந்த அத்தியாயத்தை மிகவும் நேசிக்கின்றேன். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், அப்படி என்றால் அல்லாஹ்வும் உங்களை நேசிக்கின்றார். யார் இந்த அத்தியாயத்தை நேசிக்கின்றாரோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய நேசம் இருக்கின்றது என்று பல்வேறு ஹதீஸுகள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பில் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த சூராவுக்கு, சூரா அல் இஹ்லாஸுக்கு பல்வேறு அழகிய பெயர்கள், புனை பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் முக்கியமான சில பெயர்கள் அல் முஹஷ்கிஷா, அதாவது நோயை விளக்கக்கூடியது. இந்த சூறாவை பற்றி, இந்த அத்தியாயத்தை பற்றி நாம் அறியும் பொழுது இதயத்தில் இருக்கக்கூடிய நோயை விளக்கக்கூடியதாக அல் முஹஷ்கிஷாவாக இந்த சூறா இருக்கின்றது. அதே போல் அல் தஃப்ரீத், சூரா அல் இஹ்லாஸுக்கு இன்னொரு பெயர். அல் தஃப்ரீத் என்றால் நமக்கு பிரித்தறிவிக்கக்கூடியது, நமக்கு உணர்த்தக்கூடியது,
நம்முடைய கடமையை நமக்கு எடுத்துரைக்கக்கூடியது என்ற ஒரு விளக்கம். இன்னொன்று அல் தஜ்ரீத், குழப்பத்திலிருந்து நம்மை வெளியேற்றக்கூடிய அத்தியாயமாக இந்த சூரா இருக்கின்றது. அல் தௌஹீத், இறைவனுடைய ஏகத்துவத்தை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இந்த சூரா இருக்கின்றது. அஸ் சமத், பரிபூரணமானது. இந்த அத்தியாயம் திருமறை திருக்குரானில் பரிபூரணமானது என்ற ஒரு பெயரும் பெற்றிருக்கின்றது. அல் அசஸ், எசன்ஸ் என்று சொல்லுவார்கள், அஸ்திவாரம் என்று சொல்லுவார்கள். இஸ்லாத்துடைய அஸ்திவாரமாக இந்த சூரா அல் இஹ்ராஸ் அமையப்பட்டிருக்கின்றது. இவ்வளவு பெருமையுடையது என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கின்றாங்க, எவர் ஒருவர் காலையும் மாலையும் ஒவ்வொரு முறையும் சூரா அல் இஹ்லாஸை 10 முறை ஓதுகின்றாரோ அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு அழகிய மாளிகை கட்டப்படும் என்று அறிவிக்கின்றாங்க. இதை கேட்ட பிறகு நபித்தோழர்கள் தங்களுடைய பழக்கமாகவே வைத்து கொண்டார்கள். ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 10 முறை இந்த அத்தியாயத்தை ஓதக்கூடிய பழக்கத்தை வைத்து கொண்டிருந்தார்கள். பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம், இறைவனுடைய பெயரால் நான் ஆரம்பம் செய்கின்றேன். குல் ஹு அல்லாஹு அஹத் என்ற முதல் வசனம். குல் என்றால் நீங்கள் கூறுங்கள். குல் என்று இந்த வார்த்தை எங்கெல்லாம் திருமறையில் அடிக்கடி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதோ அங்கெல்லாம் இறைவனுடைய படைப்பாளராக அடிமைகளாக இருக்கக்கூடிய நமக்கு நம்முடைய பெருமையையும் நம்முடைய ஈகோவையும் அழிக்கக்கூடியதாக இந்த குல் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. நீங்கள் கூறுங்கள் என்று நபியை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருளியிருக்கின்றான். இந்த வார்த்தையினுடைய விளக்கத்தை சங்கைக்குரிய உலமா பெருமக்கள் சொல்லும் பொழுது சொல்கிறாங்க, எங்கெல்லாம் குல் என்கிற அந்த வார்த்தை இருக்கின்றதோ அது நம்மை அடக்கக்கூடிய விதமாக, நம்முடைய பெருமையை அழிக்கக்கூடிய விதமாக, அல்லாஹ்விடம் முழுமையாக நாம் அர்ப்பணிக்கக்கூடிய விதமாக, அல்லாஹ்வுடைய அடிமை என்று உணரக்கூடிய விதமாக அமையப்பட்டிருக்கின்றது. எனவே குல் என்ற இந்த வார்த்தை வந்தவுடனே நீங்கள் கூறுங்கள், நீங்கள் சொல்லுங்கள் என்றால் உடனே நாம் அல்லாஹ்வுடைய அந்த கட்டளை ஏற்று அடிபணிந்திருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ் நம்முடைய படைப்பாளன், அவனுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள் நாம் இருக்கின்றோம் என்று உணர்ந்தவர்களாக குல் ஹு அல்லாஹு அஹத், நீங்கள் கூறுங்கள், அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், அவன் தனித்திருக்கக்கூடியவன், அவனுக்கு ஈடாக இணையாக யாரும் இல்லை, அவனுக்கு துணையாகவும் யாரும் இல்லை, அவன் தனி ஒருவன் என்று அல்லாஹ்வை நாம் உணர்கின்றோம். குல் ஹு அல்லாஹு அஹத், அவன் ஒருவன். அல்லாஹு சமத், அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால், சமத் என்கிற இந்த ஒரு வார்த்தை திருமறையில் இருக்கக்கூடிய 6666 வசனங்களில் ஒரே ஒரு முறைதான் இந்த வசனத்தில், இந்த அத்தியாயத்தில் குறிப்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய சிறப்பான அந்தஸ்து, அல்லாஹ்வுடைய பெயர்களில் அஸ் சமத் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை மிக மிக வலிமையான வார்த்தை. ஏனென்றால் அது அல்லாஹ்வுடைய அந்த உயர்ந்த தன்மை. அல்லாஹ் பரிபூரணமானவன், அவன் எந்த தேவையும் அற்றவன். நாம் தான் தேவையுடையவர்கள், அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ்வுக்கு ஆரம்பமும் இல்லை, அல்லாஹ்வுக்கு முடிவும் இல்லை. நமக்கு தான் ஆரம்பமும் முடிவும், இந்த உலகத்திற்கு தான் ஆரம்பமும் முடிவும். படைக்கப்பட்ட அத்தனை பொருட்களுக்கும் ஆரம்பம் இருக்கின்றது, முடிவு இருக்கின்றது. ஆனால் அல்லாஹு சமத், அவனுக்கு ஆரம்பமும் இல்லை, அவனுக்கு முடிவும் இல்லை. அவன் எந்த தேவையும் அற்றவன், அவன் பரிபூரணமானவன். அல்லாஹு சமத் நமக்கு உணர்த்துகின்றது. லம் யலித், அவன் யாரை பெறவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் இறை நம்பிக்கையுடைய பல்வேறு கூட்டத்தார்கள், பல்வேறு பிரிவினைகள், பல்வேறு விதமான நம்பிக்கையுடையவர்களாக இருந்தார்கள். இந்த வசனம் லம் யலித் என்று சொல்லக்கூடிய இந்த வசனம் அந்த இறை நம்பிக்கையில் பல்வேறு கருத்து உடையவர்களுக்கு எடுத்து பதில் சொல்லக்கூடிய விதமாக அல்லாஹ் யாரையும் பெறவில்லை, அவன் யாரை பெற்றெடுக்கும் இல்லை என்று சொல்லக்கூடிய விதமாக விளக்கம் அளிக்கின்றது. லம் யலித் வலம் யூலத், அவன் யாருக்கும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு தாய் தந்தை இல்லை, அவன் யாரால் பெற்றெடுக்கப்படவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனி ஒருவன், அவன் யாருக்கும் பெறப்படவும் இல்லை, அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்ற அந்த அத்தியாயத்தினுடைய இறுதி வசனம் அது நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், அல்லாஹ்வுக்கு ஈடு இணையாக யாரையும் நாம் ஒப்பிட்டு கூட பார்க்க முடியாது. யார் ஒருவரையும்
எது ஒன்றையும் நீங்கள் அல்லாஹ்வோடு ஒப்பிட்டு சொல்ல முடியாது. அந்த ஒப்புதலுக்கு, அந்த கம்பேரிசனுக்கு, அந்த சேர்த்து பார்ப்பதற்கு எல்லாம் மேலானவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவனைப் போல நீங்கள் யாரையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாது என்று இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி வசனம் நமக்கு விளக்குகின்றது. ஆக மிக அழகாக, மிக தெளிவாக, மிக தெள்ளத் தெளிவாக நமக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய விதமாக, நம்முடைய இதயத்தில் இருக்கக்கூடிய நோய்களை நீக்கக்கூடிய விதமாக, நம்மிடம் இருக்கக்கூடிய குழப்பங்களை எல்லாம் நீக்கக்கூடிய விதமாக அல்லாஹ்வுடைய பெருமை, அல்லாஹ்வுடைய தன்மை, அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ் எப்படி மகத்தானவன், எவ்வளோ பிரம்மாண்டமானவன், அவனுக்கு துணையும் யாரும் இல்லை, அவனுக்கு இணையும் யாரும் இல்லை, அவனுக்கு தக்காரும் இல்லை, அவனுக்கு மிக்காரும் இல்லை, அவனுக்கு முன்பும் யாரும் இல்லை, அவனுக்கு பின்பும் யாரும் இல்லை, அவனுக்கு ஆரம்பமும் இல்லை, அவனுக்கு முடிவும் இல்லை, அவன் எந்த ஒரு தேவையும் அற்றவன், அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை, அவன் யாரை பெற்றெடுக்கவும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு தன்மைகளை இந்த சின்ன சூரா, சின்ன அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுமையாக கொண்டு வந்து வைத்திருக்கின்றான். எனவே தான் இந்த சின்ன அத்தியாயமாக இருந்தாலும் இதற்கு மாபெரும் பலன் உண்டு. இந்த சூறாவை ஓதுவதனால் பல நன்மைகள் நமக்கு கிட்டுகின்றது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது திருமறை திருக்குர்ஆனுடைய ஒரு நூர் ஒளியாக இருக்கின்றது என்று மிக அழகாக அறிவிக்கின்றார்கள். எங்கெல்லாம் ஒளி இல்லையோ அங்கு இருட்டு இருக்கும், எங்கெல்லாம் கேடுகள் இருக்கின்றதோ அங்கே நன்மை இருக்காது, எங்கெல்லாம் தவறான கண்ணோட்டம் இருக்கின்றதோ அங்கே நம்பிக்கை இருக்காது. இந்த எல்லாவற்றையும் பிளக்கக்கூடியதாக சூரா அல் இக்லாஸ் அமையப்பட்டிருக்கின்றது. இக்லாஸினுடைய இன்னொரு விளக்கம், இந்த அத்தியாயத்தினுடைய அழகு இன்னொரு விதத்தில் நமக்கு சொல்லப்படுகிறது. பிளந்து வரக்கூடியது, நமக்கு எல்லாவற்றிலிருந்து, இந்த குழப்பங்களிலிருந்து, நாம் வழி தவறுவதிலிருந்து நமக்கு நேர்வழி காட்டி நமக்கு நல்பாதையில் எடுத்து செல்லக்கூடிய ஒரு நூறாக, ஒரு ஒளியாக சூரா அல் இக்லாஸ் இருக்கின்றது என்று நாம் அறியப்படுகின்றோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை நபித்தோழர்களை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் ஒரு இரவில் திருமறையினுடைய 3இல் ஒரு பாகத்தை ஓத முடியுமா அப்படி என்று வினவினார்கள். நபித்தோழர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், திருமறை திருக்குர்ஆனுடைய 6666 வசனங்கள், இவ்வளோ பென்னம்பெரிய அந்த திருமறையை 3ஆக பிரித்து ஒரு பாகத்தை ஒரே இரவில் எப்படி ஓத முடியும் என்று அவர்கள் திருப்பி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளக்கம் கொடுத்த பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சூரா அல் இக்லாஸை ஓதுவீர்கள் என்றால் திருமறை திருக்குர்ஆனுடைய 3இல் ஒரு பாகத்தை ஓதிய நன்மையை நீங்கள் அடைவீர்கள் என்று மிக அழகாக சொன்னார்கள். என்ன அர்த்தம்? 3இல் ஒரு பாகத்தை ஓதக்கூடிய பாக்கியத்தை சூரா அல் இக்லாஸ், குல் ஹு அல்லாஹு அஹத் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு அத்தியாயத்தில் எப்படி கிடைக்கும் என்று சற்று நாம் அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சங்கைக்குரிய உலமா பெருமக்கள் மிக அழகாக விளக்கம் அளிக்கின்றார்கள். திருமறை திருக்குர்ஆன் என்பது 3ஆக நீங்கள் பிரித்தீர்கள் என்றால், ஒரு பாகம் அல்லாஹ்வுடைய தன்மையை பற்றி, அல்லாஹ்வுடைய பெருமையை பற்றி, அல்லாஹ்வுடைய தனித்துவத்தை பற்றி, ஏகத்துவத்தை பற்றி விளக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த முழு சாரம்சத்தை, அந்த எசன்ஸை சூரா அல் இக்லாஸ் உட்கொண்டிருப்பதனால்தான் ஒரு இரவில் நீங்கள் சூரா அல் இக்லாஸை ஓதினீர்கள் என்றால் திருமறை திருக்குர்ஆனுடைய 3இல் ஒரு பாகத்தை ஓதிய நன்மையை நீங்கள் அடைவீர்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாமல் சொல்லி நமக்கு விளக்கியிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, மனிதர்கள் இன்றைக்கு குழப்பத்திலும் கஷ்டத்திலும் மன உளைச்சலிலும் எப்படி வாழ்க்கை வாழ்வது, யாரை நம்பி வாழ்வது, யாரிடம் உதவி தேடுவது, யாரிடம் நாம் கையேந்துவது என்று அவர்கள் குழம்பி போய் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சூரா அல் இக்லாஸ் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு அருளப்பட்டிருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் கூட மன உளைச்சலை நீக்கக்கூடியதாக, நமக்கு நேரான சீரான வலிமையான நம்பிக்கையை மனதில் உண்டாக்கக்கூடியதாக, அல்லாஹ் அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய மகத்துவம் என்ன என்று நமக்கு உணர்த்தக்கூடியதாக, அல்லாஹ்வுடைய அந்த தன்மையை நாம் அறிந்து விட்டோம் என்றால் நம்முடைய எல்லா நம்பிக்கையும் அதில் வைக்கக்கூடியதாக அமைய பெற்றிருக்கின்றது. இதனுடைய பெருமைக்காகத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜர் நேரத்தில் சுன்னத்தை ஓதும் பொழுது
கடமையான தொழுகையை ஓதுவதற்கு முன்னால் சுன்னத்தான தொழுகையை ஓதும் பொழுது முதல் ரக்காத்தில் சூரா ஃபாத்தியாவுக்கு பிறகு சூரா அல் காஃபிரூனையும், இரண்டாவது ரக்காத்தில் சூரா ஃபாத்தியாவுக்கு பிறகு சூரா அல் இஹ்லாஸ் இந்த அத்தியாயத்தையும் ஓதக்கூடிய பழக்கத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள். இந்த அத்தியாயத்தை தொழுகையில் ஓதக்கூடியவர்கள் பிரியமானவர்கள், அதன் மீது நேசமுடையவர்கள், அல்லாஹ் தன்னுடைய நேசத்தையும் தன்னுடைய பிரியத்தையும் அருள்கின்றான் என்று நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. குல் ஹு அல்லாஹு அஹத். அஹத் என்கிற அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நம்முடைய ஞாபகத்திற்கு அடிக்கடி வரக்கூடிய ஒரு பிரபலமான நபித்தோழர். அந்த நபித்தோழருடைய சிறப்பு என்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் மீது நம்பிக்கையை கொண்டிருந்தவர்களுடைய கூட்டத்தில் முதலாவதாக இருந்தவர். அவர்தான் கருப்பு இனத்தை சேர்ந்த அடிமை பிலால் ஹபஷி என்று சொல்லக்கூடியவர், பிலால் இப்னு ரபாஹா. பிலாலுடைய சரித்திரத்தை பற்றி அறிவதற்கு முன்னால், பிலால் அன்றைய காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவருடைய வார்த்தை அடிக்கடி அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொல் என்பது அஹதுன் அஹதுன் அஹதுனாக இருந்தது. அல்லாஹ் தனி ஒருவன், அல்லாஹ் தனி ஒருவன், அல்லாஹ் தனி ஒருவன் என்று அந்த அஹத் என்கிற வார்த்தையை மிக அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக ஹஸ்ரத் பிலால் இப்னு ரபாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். பிலால் நடந்து செல்லக்கூடிய பாதைகளிலெல்லாம் மக்களை பார்த்து சொல்வார்களாம், அஹத் அல்லாவை நீங்கள் நம்புங்கள், அஹதுன் அல்லாவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அஹதுன் அல்லாவின் மீது உங்களுடைய எல்லா பாரத்தையும் நீங்கள் போடுங்கள் என்று பிலால் இப்னு ரபாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய பழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். இந்த அஹத் என்கிற வார்த்தையின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையையும் நேசத்தையும் பிரியத்தையும் அவர்கள் வைத்திருந்தார்கள். அதனால் அவர்கள் பட்ட துன்பங்கள், அவர்கள் அனுபவித்த கஷ்டங்கள், அவர்கள் மக்களால் அவர்கள் அனுபவித்த இன்னல்கள் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. ஹஸ்ரத் பிலாலுடைய அந்த உச்சக்கட்ட நம்பிக்கை அன்புக்குரியவர்களே இந்த வார்த்தையிலிருந்து ஆரம்பித்தது. அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை உடையவர்களுக்கு மன உளைச்சல் வராது. அந்த அல்லாவின் மீது, அந்த அஹத் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை உடையவர்கள் யாரை பார்த்தும் பயப்பட தேவையில்லை. அஹத் சமத் என்ற அல்லாஹ்வுடைய அந்த உயர்ந்த பண்புகள் மீது முழுமையான அர்ப்பணிப்பு உடையவர்கள் வேறு யாரையும் எதிர்பார்த்திருக்க தேவையில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு பரிபூரணமான எல்லா தேவைகளையும் கொடுக்கக்கூடிய தன்மையும் ஆற்றலும் பவரும் உடையவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அந்த நம்பிக்கை உடையவர்களுக்கு மன உளைச்சலோ கஷ்டமோ நஷ்டமோ மற்றவர்களிடமிருந்து கையேந்தக்கூடிய தன்மையோ அல்லது வேறு யாரையும் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு நலிவடையக்கூடிய விதமோ அவர்களுக்கு தேவையில்லை. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து ஒரு நபித்தோழர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், வீட்டில் ரொம்ப வறுமையாக இருக்கின்றது, அந்த வறுமையை எப்படி நான் போக்க முடியும், எனக்கு ஏதாவது நீங்கள் அறிவுரை கூறுங்களேன் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழரே, நீங்கள் வீட்டுக்குள் நுழையும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு முகமன் சலாம் சொல்லிவிட்ட பிறகு சூரா அல் இஹ்லாஸை நீங்கள் ஓதுங்கள் என்று சொல்லி காட்டினார்கள். சில நாட்களுக்கு பிறகு அதே நபித்தோழர் வந்தார். நபிகள் நாயகத்திடம் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்னதை நான் பின்பற்றி கொண்டு வருகின்றேன். வீட்டுக்குள் நுழையும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று சொல்லிவிட்ட பிறகு பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் குல் ஹு அல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்ற இந்த சூரா அல் இஹ்லாஸ் அத்தியாயத்தை ஓதுகின்றேன் யா ரசூலல்லாஹ். என்னுடைய வீட்டில் நான் எதிர்பார்க்காத விதத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக, நிம்மதியாக, சந்தோஷமாக, இறை பாக்கியமுடையதாக என்னுடைய வீட்டில் மாற்றத்தை நான் அனுபவித்து கொண்டு வருகின்றேன் யா ரசூலல்லாஹ் என்று நன்றி கடன் பட்டவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அறிவிக்கின்றார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த அத்தியாயம் சின்னதாக தெரியலாம், ஆனால் அதுக்கு பெரிய நன்மை இருக்கின்றது. அதில் இருக்கக்கூடிய மகத்தான தன்மைகளை பற்றி அறிவதென்பது நம் ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கின்றது. குறிப்பாக நம்முடைய குழந்தைகளுக்கு அதை மனனம் செய்வது ரொம்ப லேசான ஒன்று. இதை மனனம் செய்யக்கூடிய அதே தருணத்தில் அவர்களுக்கு இதனுடைய விளக்கத்தை கற்றுக்கொண்டோம் என்றால் அவர்கள் இதை புரிந்தவர்களாக, அறிந்தவர்களாக, அதை உணர்ந்தவர்களாக, அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை உடையவர்களாக, அல்லாஹ்வை மட்டுமே எதிர்பார்க்கக்கூடியவர்களாக,
அல்லாஹ்வின் மீது தன்னுடைய முழு பாரத்தை போடக்கூடியவர்களாக அவர்களை சிறு வயதிலிருந்தே உருவாக்கி விட்டோம் என்றால் நிச்சயமாக அவர்கள் வலிமை மிக்க வாழ்க்கையை வாழ்வார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே திருமறையை நாம் கண்மூடித்தனமாக சும்மா வாயால் உச்சரிக்கக்கூடியவர்களாக மட்டும் இல்லாமல் அதனுடைய பொருளை உணர்ந்து வாழ்க்கையில் அதை அமல் செய்யக்கூடியவர்களாக அதை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்ற துஆவோடு இந்த அத்தியாயத்தை பற்றி பிடித்து கொள்வோம். இந்த அத்தியாயத்தை அதிகமாக நேசிப்போம். இந்த அத்தியாயத்தை காலையிலும் மாலையிலும் அடிக்கடி ஓதுவோம். இது நமக்கு சொர்க்கத்தில் மாளிகையை கட்டித்தரக்கூடிய பாக்கியம் பெற்ற அத்தியாயம். எனவே இந்த அத்தியாயத்தை நேசிப்பதனால் அல்லாஹ்வுடைய நேசிப்பையும் நாம் பெறுவோம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அந்த அறிவிப்பை ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் இதை நேசிப்போம், அதை அடிக்கடி வாசிப்போம், அதை உணர்வோம் என்று கூறி மறுபடியும் உங்களை சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.